வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் 1 மார்க்கு, குருவினா, சிறுவினா, நெடுவினா, மனப்பாட பாடல் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுக்கான ஆன்சருக்கு ஏன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் கல்வி ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ 1 மார்க் வந்து 14 1 மார்க் இருக்குது. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 × 2 6. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். எதிர்பாராத நிகழ்வுகளை, இது ஒரு முக்கியமான வினா. என் வகை மெய்ப்பாடுகள் யாவை? படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு சில குறள் கொடுத்துருக்கு, எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 2 4. சங்க காலத்தில் தமிழ் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? மையாடல் விழா குறிப்பு வரைக. பசுமை குடில் வாயுகள் யாவை? மாங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வல்லின மெய்கள் இட்டி நீக்கி எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். விம்முகின்ற மொருட்கை. அதே மாதிரி எவையேனும் ஒரு சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. வைகை தலைமை. கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க, இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 4 8. எவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு கவிதை எழுத தொடங்க வேண்டும் என்று சுரதா குறிப்பிடுகிறார். யானை புக்க புழம்போல தானும் உள்ளான் உலகமும் கெடுமோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 × 4 8. பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? அதன் செயல்பாடுகளை விவரிக்கவும். பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. நேர மேலாண்மை குறித்து பரிந்துரைவற்றை எழுதுக. அணி பொறுத்த வரைக்கும் நிரல் நிறை அணி கேட்கப்பட்டிருக்கு. இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுக. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியம் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 6 18. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். H.A. கிருட்டிணப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பர். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? திரைப்படத்தை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்றை நனவாக செய்ய வேண்டியவை யாவை? சங்ககால கல்வெட்டு, இது ஒரு முக்கியமான வினா. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை படிச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.